வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் மார்னிங் அண்ட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை இட்லி தான் மோஸ்ட்லி செய்வோம். அந்த தோசையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நார்மலாக நம்ம தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா பெரிய தக்காளி. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கேரட் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ரவையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக. இது கூட சீரகமும் மிளகும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த தோசை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். தோசைனாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா 2 தோசை நம்ம சாப்பிடலாம். ஸோ இதை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்காண்டி நான் காஞ்ச மிளகா சும்மா அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம தோசை இப்போ ஊற்றிக்கலாம். நம்ம டெய்லி நார்மலாக ப்ளைன் தோசை தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்கறி இதில் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கீ இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தோசை நல்லா வேகட்டும். ஸோ நம்ம ரவை போட்டிருக்கனால ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா அது ஊறட்டும். அப்போ தான் அந்த ரவை ஊற்றினா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் தோசை சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த தோசைக்கு தக்காளி சட்னி தான் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்